அது என்னன்னா அந்த டைமில் என்னென்ன எடுக்கலாம்னா, பொதுவாக வந்து பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். உதாரணமாக வந்து ஆண்கள் வந்து செவ்வாழையும் எடுத்துக்கலாம் அதிகமாக. பெண்கள் வந்து அத்திப்பழம் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த அவர்களுக்கு ஏற்றார் போல உணவுகள் வந்து மாற்றிக்கலாம். கூடவே வந்து இனிப்பு, புளிப்பு இந்த மாதிரி சாப்பிடும்போது துவர்ப்பு, கசப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. எப்பவும் சொல்கிறது தான் சித்த மருத்துவர்கள். துவர்ப்பு, கசப்பு சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறது பொதுவாகவே ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா பொதுவாகவே அவங்க இதுதான் நிறைய மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சுவையின் அடிப்படையில் அது அவ்வளோ பலன்கள் இருக்குது அதில் வந்து. உதாரணமாக கீரைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். உதாரணமாக வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஆண்மை பெருக்கி செய்கையுடைய கீரைகள் நிறைய இருக்குது. பசலைக்கீரை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். பெண்களும் வந்து பொதுவாக வந்து முருங்கைக்கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி பசலைக்கீரை இந்த மாதிரி கீரைகள் வந்து எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை, முடக்கற்றான் கீரை இந்த மாதிரி கீரைகளும் வந்து சேர்த்து சாப்பிடணும். இந்த இந்த விருந்து காலகட்டங்களில் ஒரு வேளை விருந்தாக இருக்கட்டும், மற்ற வேளை நம்ம உடல்நிலைக்காக வந்து சில உணவுகள் இந்த பட்டியலில் வந்து சேர்க்கும்போது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் பெண்கள் அதிகமாக சாப்பிட்லாம். தூக்கம் சமநிலையில் இருக்கிறதுக்கான உணவுகள் வந்து இயற்கை இனிப்புகள் இருக்குது. மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய உணவுகள் வந்து கண்டிப்பாக தேவை. ஹார்மோனல் வந்து அதை உற்சாகம் அடையக்கூடிய உணவுகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இல்லைன்னா என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியாக ஒரு சோர்வு ஏற்படும். அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய இனிப்புகள் எடுத்துக்கலாம்.